ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கெல்லாக் கல்லூரியில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நேற்று உரையாற்றினார். மேற்கு வங்க வளர்ச்சி குறித்தும் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாணவர் பிரிவான இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் மம்தாவுக்கு எதிரான போஸ்டர்களை தூக்கி காட்டினர். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த துயரம், 2023 பஞ்சாயத்து தேர்தலுக்கு பின்பு சந்தேஷ்காலியில் நடந்த வன்முறை குறித்து கேள்வி எழுப்பினர். கோ பேக் மம்தா என முழக்கமிட்டனர். இது ஜனநாயகம், நீங்கள் குரலை உயர்த்துங்கள், நான் கவனமாக கேட்கிறேன் என மம்தா அவர்களிடம் சொன்னார். அவர்களின் எதிர்ப்புக்கு பதிலளித்து அவர் தொடர்ந்து பேசியதாவது: கொல்கத்தா மாணவி குறித்த வழக்கு நீதி விசாரணையில் இருக்கிறது. மத்திய அரசுதான் வழக்கை நடத்துகிறது. இங்கு அரசியல் செய்யாதீர்கள். இது அரசியல் செய்வதற்கான இடமில்லை. மேற்கு வங்கத்துக்கு சென்று அங்கு உங்கள் கட்சியை வலிமையாக மாற்றும்படி உங்கள் தலைமையிடம் சொல்லுங்கள். நான் பேசும்போது கோஷம் போட்டீர்கள். நீங்கள் என்னை அவமதிக்கவில்லை. உங்கள் கல்வி நிலையத்தை அவமதிக்கிறீர்கள். நான் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர், சீக்கியர் என அனைவருக்கான முதல்வராக செயல்படுகிறேன். நீங்கள் அப்படி இல்லை. ஜனநாயக கட்டமைப்பில் எதிர்குரல் எழுப்ப ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் என்னை ஊக்குவிக்கிறீர்கள். இந்த தீதி மீண்டும் இங்கு வருவார். தீதி யாரை பற்றியும் கவலைப்பட்டதில்லை. தீதி ஒரு ராயல் வங்க புலி போல நடக்கிறார். உங்களால் முடிந்தால் என்னை பிடியுங்கள், பார்க்கலாம் என முதல்வர் மம்தா கூறினார். Please smile with a hope that Didi will come every time. Didi don't bear border. Didi don't bother anybody. Didi walks just like a Royal Bengal tiger. If you can catch me,